30 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. சேவிங்ஸ்னும் எதுவும் இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட்னும் எதுவும் இல்ல. புவர் அண்ட் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிற ஒருத்தரோட சம்பளம் 35,000க்குள்ள இருக்கும். ஆனா இப்படிப்பட்ட உலகத்துல தான் ஒரு நாளைக்கு 35,000 செலவு பண்றவங்களும் இருக்காங்க. ஆனா லோவர் அண்ட் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க இன்னும் காய்கறிக்கு பேரம் பேசிட்டு மாச கடைசி ஆனா போதும் வீட்டு செலவுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம். கேட்டா வர்ற சம்பளம் கம்மியா இருக்குன்னு சொல்லுவோம். இது உண்மையா? ரிச் டாட் புவர் டாடோட ஆத்தர் ராபர்ட் கியோசகி என்ன சொல்றாருன்னா, wealth is not about how much money you make but how much money you keep. அதாவது வெல்த்ங்கிறது நீங்க சம்பாதிக்கிற பணம் கிடையாது, நீங்க சேவ் பண்ற காசு உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணி எவ்வளவு சம்பாரிச்சு கொடுக்குது அப்படிங்கிறது தான். பணக்காரரா இருக்கிற ஒருத்தர் இது மூலமா தான் ரிச் ஆகுறாரு. ஏன்னா அவரு சம்பாதிச்ச காசை வச்சு அசட்டா வாங்குறாரு. ஆனா புவர் அண்ட் மிடில் கிளாஸ்ல இருக்கிற மக்கள் தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு பண்ணிடுறாங்க. பாக்குறதுக்கு வேணும்னா கொடுத்த காசுக்கு வர்த்தான பொருள் இது அசட்டு தான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பிராக்டிக்கலா பார்த்தா அதெல்லாம் லயபிலிட்டிஸா தான் இருக்கும். இந்த மெயின் ரீசன் தான் புவர் அண்ட் மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஒருத்தரையும் மேல வரவே விட மாட்டேங்குது. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக தான் ராபர்ட் கியோசகி ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுதான் நம்ம லாஸ்ட் டைமே போட்ட ரிச் டாட் புவர் டாட் புக். அதுல பார்த்த லெசன்ஸோட இன்னும் கொஞ்சம் லெசன்ஸ் இருக்கு. அதைத்தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். யார் ஒருத்தர் அவங்களோட ஃபினான்ஷியல் கண்டிஷனை மாத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் மைண்டை மாத்த ஹெல்ப் பண்ணி நிதி சுதந்திரத்தையும் அடைய வைக்கும். அண்ட் அவங்க பணக்காரர் ஆகிறதையும் யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெசனை சொல்லிக் கொடுக்க நான் ஸ்டார்ட் பண்றேன். லெசன் நம்பர் 1, கேஷ் ஃப்ளோ இஸ் த கிங். கேஷ் ஃப்ளோ, பணப்புழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஆனால் அது நிறைய பேர் இதை புரிஞ்சுக்காமையே இருக்காங்க. நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ பணம் வருது, எவ்வளோ காசு செலவாகுது அப்படிங்கிறது தான் கேஷ் ஃப்ளோ. பொதுவாக மிடில் கிளாஸ் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ரிச்சாக நிறைய காசு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக லாட்ரி அடித்தவங்க கூட திரும்ப பழைய நிலைமைக்கு வர்றாங்க. அப்புறம் எக்ஸாம்பிளுக்கு கேரளாவில் இருக்கிற ஒரு ஆட்டோ டிரைவர் கோடி ரூபாய்க்கு லாட்ரி வின் பண்ணாரு. ஆனால் ரொம்ப சீக்கிரமாகவே ஆடம்பர செலவு, தவறான முதலீடு, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கேட்ட உடனே பணம் கொடுக்கறது, ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு கொஞ்சம் வருஷத்துலேயே திரும்பவும் ஜீரோக்கு வந்துட்டார். இந்த மாதிரி நிறைய மக்கள் பேக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கக்கூடிய பொருளாக பார்த்து வாங்கிடுறாங்க காசு இருக்கும்போது. அதுதான் லயபிலிட்டி. அதுக்கப்புறம் நிலைமை சரியில்லை அப்படின்னா விதி மேலே பழிய போட்டுடுறாங்க. ஆனால் ரிச் மைண்ட் செட் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க, ரியல் எஸ்டேட், ஃபார்ம் லேண்ட், கோல்டு, பாண்டு, ஸ்டாக்ஸு இந்த மாதிரியான ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இதெல்லாம் தான் கேஷ் ஃப்ளோவை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு ரமேஷ் அண்ட் சுரேஷ்னு 2 பேர் இருக்காங்க. ரமேஷுங்கிறவர் ஒரு பெரிய கம்பெனியில் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறாரு மாசத்துக்கு. ஆனால் இதில் 3/4 பணம் வீட்டு லோனோட இஎம்ஐ, கார் லோன் இஎம்ஐ, மற்ற கடனுக்குன்னே செலவாயிருது. ஸோ இதனால இவர்கிட்ட கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது மைனஸ்ல தான் இருக்கு. ஏன்னா அதிக சம்பளம் வாங்கினாலும் மொத்தமும் செலவாயிருதே, கையில் எதுவும் இல்லை. சுரேஷ் எடுத்துக்கோங்க, இவர் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டர் தான். இவருக்கு வர்ற சம்பளத்தில் கொஞ்சம் எடுத்து சேமிச்சு ஒரு ஃப்ளாட்டை வாங்கியிருக்காரு. அந்த ஃப்ளாட்டை ரெண்ட்டுக்கு விடுறது மூலமா மாசம் 30,000 எக்ஸ்ட்ரா இன்கமா கிடைக்குது. இதனால சுரேஷோட கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவ்ல இருக்கு. இதுல இருந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, சுரேஷ் பண்ண மாதிரி பணம் ஒர்க் பண்ற மாதிரியான சில ஸ்கீம்ஸை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்க ட்ரை பண்ணணும். அப்பதான் நேரம் கூட கூட பணமும் கூடிட்டே இருக்கும். லெசன் நம்பர் 2, அசட்ஸ் ஓவர் லயபிலிட்டிஸ். ஆத்தர் ரிச் டாட் புவர் டாட் புக் எழுதுனதுக்கு காரணமே அசட்டுக்கும் லயபிலிட்டிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அசட்டுங்கிறது எதெல்லாம் உங்க பாக்கெட்டுக்கு பணத்தை கொண்டு வருதோ அது அசட். இதெல்லாம் உங்க பாக்கெட்ல இருந்து காசை எடுத்துக்கிட்டே இருக்கோ வெளியில, அது லயபிலிட்டி. எக்ஸாம்பிளுக்கு வீடுங்கிறது என்னவா நினைக்கிறீங்க? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதை சொத்து, அசட் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு கிளாஸியான வீட்டில் மெயின் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டோட மெயின்டெனன்ஸு, பில்ஸு, டாக்ஸு எல்லாம் கட்ட வேண்டியதாக இருக்கும் இல்லையா? ஸோ ஆத்தர் இதை அசட் கிடையாது, லயபிலிட்டின்னு சொல்கிறாரு. பிகாஸ் நாள் போக போக அந்த செலவு இந்த செலவுன்னு உங்கள் பேக்கெட்ல இருந்து காசை எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இதுவே உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு வீடு இருக்குன்னு வைங்க, அதை ரெண்ட்டுக்கு விடுறது மூலம் மாதம் கண்டிப்பாக 30,000க்கு பக்கம் அடிஷ்னலாக ஒரு இன்கம் ரெண்டாக கிடைக்கும். அப்போ இது ஒரு அசட்டாக கன்சிடர் பண்ணலாம். புவர் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள் நினைக்கிறாங்க நிறைய ஆடம்பர பொருள் சேர்த்தாதான் நம்ம பணக்காரங்களா தெரியும் அப்படின்னு. ஆனால் உண்மையான வெல்த் அப்படிங்கிறது நிறைய பொருளை சேர்க்கறதுல இல்லை,
கேஷ் ஃப்ளோ தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிறதுல தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கேஷ் ஃப்ளோவை கொண்டு வருது, எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்கள் பணத்தை காலி பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபேமஸாக ரிச்சாக இருக்கிற செலிப்ரிட்டிஸையே எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ஆக்டர் பின்னாடியும் ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அவங்களே இருந்து ரன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லாத பிஸ்னஸ், ஆனாலும் பணம் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஏதாவது ப்ராப்பர்ட்டியிலிருந்து வர ரெண்ட்டு, ஸ்டாக்ஸில் போட்ட பணத்துக்கு வர டிவிடெண்ட், ரிட்டர்ன்ஸ், இந்த மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு வாரன் பஃபட் சாரியே எடுத்துக்கோங்க. வெறும் 7 ஸ்டாக்லேருந்து அவருக்கு 5.2 பில்லியன் டிவிடெண்டாக மட்டுமே கிடைக்குது. 3வது, ஒர்க் டு லேர்ன், டோன்ட் ஒர்க் ஃபார் மணி. இதை நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம். கடைசியாக என்ன ஸ்கில் கற்றுக்கிட்டீங்க? அப்படி என்ன ஸ்கில் உங்களுக்கு பணம் சம்பாரிச்சு கொடுத்துட்ருக்கு? மேக்ஸிமமாக அப்படி எதுவும் இருக்காதுன்னு தான் நிறைய பேர் சொல்லுவீங்க. ரிச் அண்ட் புவர் கிளாஸுக்கு இடையில இருக்கிற பெரிய வித்தியாசமே இதுதான். பொதுவாக நமக்கு ஒரு வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கணும், அப்போ தான் வீட்டு செலவுகளை சமாளிக்க முடியும். இதில் நம்ம தப்புன்னு எதுவுமே கிடையாது. வேற ஒருத்தருக்கு கீழே எப்படி வேலை செய்யறதுன்னு தானே ஸ்கூல்ஸில் கற்றுக்கிட்டு இருக்கோம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் எப்படி யோசிக்கணும்னு கற்றுக்கவே கிடையாதே. புதுசாக கற்றுக்கவும் புதுசாக செய்யவும் ட்ரை பண்ணுறதே கிடையாது. 90% பீப்புள் 9 to 6 ஜாபுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வந்து மிச்சம் இருக்கிற டைமில் ரீல்ஸை பார்க்குறதுலேயே வேஸ்ட் பண்ணிடுறாங்க. எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவும் கற்றுக்க ட்ரை பண்ணுறது கூட இல்லை. இதுக்கு தான் ராபர்ட் கியோசகி சார் சொல்கிறாரு, வேலைக்காக ஸ்கில்ஸ் கற்றுக்கோங்க, பணத்துக்காக இல்லை. அப்போ தான் பணத்துக்கு பின்னாடி நீங்கள் ஓட வேண்டி இருக்காது, பணம் உங்களை தேடி ஓடி வரும். ஆத்தருக்கு நிறைய பிஸ்னஸ் அண்ட் ஜாப்ஸ் இருந்தது, ஆனாலும் சேல்ஸை பற்றி கற்றுக்கிட்டாரு. அப்போ ஒரு டைமில் தான் ஒரு லேடிக்கு இன்டர்வியூ கொடுத்தாரு. அந்த லேடி ரிப்போர்ட்டர் ஒரு கொஷின் பண்ணுறாங்க. அதாவது, நீங்கள் எப்படி பெஸ்ட் செல்லிங் ஆத்தர் அப்படின்னு ஆனீங்க அப்படின்னு. எனக்கும் எழுதுறதுன்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் என்னோட ஒர்க்கை யாருமே அதிகமாக வாங்குறதே இல்லை, அதனால தான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு இவரோட பதில், எழுதுறது மட்டும் இல்லை, சேல்ஸையும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ரிப்போர்ட் டென்ஷன் ஆகி, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தேன்னா சேல்ஸ் கற்றுக்கிட்டு சாதாரண வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. ரிச் டேட் புவர் டேட் புக்கை காட்டி ஆத்தர் சொல்கிறாரு, இதில் பெஸ்ட் செல்லிங் ஆத்தர்னு தான் போட்டிருக்கே தவிர பெஸ்ட் ரைட்டிங் ஆத்தர்னு போட்டிருக்கல அப்படின்னு. ஸோ கற்றுக்கிறது வேஸ்ட் ஆகவே ஆகாது. கற்றுக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணணும், காசு பின்னாடி ஓடுறதுல இல்லை. பணங்கிறது ஒரு பை ப்ராடக்ட் தான். ஒரு திறமையை கற்றுக்கிட்டா பணமும் கூடவே வரும். லெசன் 4, பி இன் கண்ட்ரோல் ஆஃப் யோர் எமோஷன். எமோஷன் எப்படி ஒருத்தரோட ஃபினான்ஷியல் டெசிஷனை பாதிக்குதுன்னு இந்த புக்கில் ஆத்தர் சொல்லியிருக்காரு. நம்ம உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா தப்பான முடிவுகள் எடுத்துருவோம், அதனால பெரிய லாஸ் ஏற்படலாம். ஆத்தர் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 2 டைப்பான எமோஷன்ஸ் பற்றி சொல்றாரு. 1 ஃபியர், 2வது கிரீட், பயம். ஏன் சொல்றாங்கன்னா, அவங்க இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க. பிஸ்னஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணினா எங்கே எல்லாத்தையும் இழந்து நடு ரோட்டுக்கு வந்துடுவோமோ அப்படின்னு ரிஸ்க் எடுக்க பயந்து 9 to 5 ஜாபில் கிடைக்கிற சம்பளத்தை பின்னாடியே ஓடிட்டுருப்பாங்க. இந்த பயம் தான் ரேட் ரேஸில் அவங்கள சிக்க வைக்குது. போடுற காசு மூழ்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாமல் இருக்காங்க. 2வது கிரீட், பேராசை. பேராசைங்கிறது உங்களை தவறான முதலீடுகளில் சிக்க வைக்கும். எப்பெல்லாம் சீக்கிரம் பணக்காரன் ஆகணும்னு யோசிக்கிறாங்களோ அப்பெல்லாம் கரெக்டாக யோசிக்காமல் தவறான முடிவுகளை எடுத்துருவாங்க. இந்த பேராசை தான் அவங்கள சரியாக அனலைஸ் பண்ணால் தவறான இடங்களில் முதலீடு செய்ய வைக்குது. இப்படி தான் 2021 சரியாக அனலைஸ் பண்ணாமல் என்எஃப்டி, கிரிப்டோ காயின்ஸ் அதில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்க. மார்க்கெட்டு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சுது, கரெக்டாக ரிசர்ச் பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதால தான் பணம் லாஸ் ஆச்சு அப்படின்னு. இதனால தான் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினச்சா ஃபஸ்ட்டு எமோஷன்ஸை, அதுவும் பயத்தையும் பேராசையும் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் அப்படின்னு. லெசன் நம்பர் 5, கேஷ் இன் பேங்க் மேக் யூ புவர். பேங்க்கில் போட்டால் தான் உங்கள் காசு சேஃபாக இருக்கும், பணம் வளரணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பேருக்கு பணம் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர இன்ஃப்ளேஷனை கூட அது பீட் பண்ணாது. ஏன்னா 2 to 3% இன்ட்ரெஸ்ட் தான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு தருவாங்க. இன்ட்ரெஸ்ட் 2 to 3%, இன்ஃப்ளேஷன் 7 to 8%. இப்போ 100 ரூபா இருக்கிற பொருள் அடுத்த வருஷம் 107 ரூபா 108 ரூபா ஆயிருக்கும். நீங்கள் பேங்க்கில் போட்ட 100 ரூபா நெக்ஸ்ட் இயர் 102 ரூபா 104 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். இப்போ சொல்லுங்கள், பேங்க்கில் போடுற பணம் வளருதா இல்லை குறையுதா? விலைவாசி எவ்வளோ வேகமாக வளருது நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்கள் பணத்தை பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வைக்காமல் இண்டெக்ஸ் ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி வளரக்கூடிய இடங்களில் நல்லா அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 12 to 15% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். லெசன் நம்பர் 6, அவாய்ட் பேட் டெப்ட். இந்தியாவில் கிரெடிட் கார்டு யூசேஜ் ரொம்ப அதிகமாகிடுச்சு.
அத்தியாவசியத்தை தாண்டி ஆசைப்பட்ட எல்லாத்தையும் உடனே வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. காசு இல்லைனா கூட கடன் வாங்கி அந்த பொருளை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த கடனை தான் பேட் டெப்ட் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பைக்கு இல்லை காரை லோனில் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இது பேட் டெப்டோட அறிகுறி தான். ஏன்னா இது மூலமாக உங்கள் பேக்கெட்லேருந்து காசு போயிட்டு தான் இருக்கும். ராபர்ட் கியோசகி கூட 1.2 பில்லியன் கடன் இருக்கு. ஆனா இது குட் டெப்ட். எப்படி இதை மட்டும் குட் டெப்ட்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா கேளுங்க. 1 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை 20 லட்சம் டவுன் பேமெண்ட் பண்ணி வாங்குறீங்க. 8% இன்ட்ரெஸ்ட்ல 80 லட்சத்தை லோன்ல போடுறீங்கன்னா மாசம் ஒரு 58,701 ரூபாய் இஎம்ஐயா கட்ட வேண்டியது வரும். கரெக்டா? சப்போஸ் இந்த ப்ராப்பர்ட்டியை ரெண்ட்டுக்கு விட்டீங்கன்னா 6 to 7% வாடகை கிடைக்குது. 60 to 70,000 உங்களுக்கு ரெண்டா கிடைக்கும். ஸோ இஎம்ஐக்கு 50,000 போக 10,000 to 20,000 உங்களுக்கு மிச்சமாகும். ப்ராஃபிட் தானே. 30 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமும் ஆயிடும். இதுதான் குட் டெப்ட். ஸோ கடனை வச்சு கூட உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும். ஆனால் அதை கரெக்டான வழிகளில் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ சொன்ன இந்த 6 லெசன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.